பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்திற்காக, வேலைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமன்பானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவதுங்கிறதும் சரிதான், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கன்னு சொல்றதும் சரிதான். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும். நாம் யாரா இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுற ஆட்களா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நாம் நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். அப்ப நம்ம பவுல் சொல்றாரு, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்முடைய மனசு எப்பொழுதுமே மேலானவைகளை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை எப்பொழுதுமே மேலானவைகளை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஆண்டவருக்கு நன்றி. மேலானவைகளை தேடுகிற ஒரு பழக்கம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேலானவைகளை தேடுகிறதான ஒரு பழக்கம். நீங்கள் எப்பொழுதுமே மேலானவைகளை தேடுவீர்களானால் கீழானவைகள்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. படிக்கிறவங்க கூட பாருங்க, அவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா படித்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் படிச்சிருவாங்க. அப்புறம் ஈஸியாக இருக்கிறதெல்லாம் சுலபமாக வந்துடும். அதுபோல் நீங்களும் கூட தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. உங்கள் தேடுதல் எப்படி இருக்கணும்னா, நான் கர்த்தரை தேடுறேன், அவருடைய ராஜ்யத்தையே தேடுறேன், எனக்கு தேவை ஆண்டவர் தான், எனக்கு தேவை அவருடைய ராஜ்யம் தான், எனக்கு தேவை அவருடைய அன்பு தான், எனக்கு தேவை அவருடைய கிருபை தான், நான் அவரையும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் நான் அதிகமாக தேடுறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் அதிகமாக நாடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டுருவார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. மனசில் அதான் இருக்கணும் எப்பவுமே, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்னு நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தர் கூட கொடுப்பார், எல்லாம் தருவார். உலக பிரகாரமான காரியங்கள் தருவார், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தருவார், கல்யாணம் நடக்கும், காரியங்கள் நடக்கும், நல்ல விசேஷங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அருமையான வேலை கிடைக்கும், நல்ல அட்மிஷன் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையே தேடுங்க. அதான் ரொம்ப அவசியமாக இருக்கு, ரொம்ப தேவையா இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேற கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஸ்தோத்திரம். உலகத்தில் யார் சொல்லுவாங்க, அப்பா இப்படியே இருக்கிற, அமைதியா இருக்கிற, எப்படிப்பா நடக்கும் சொல்லுங்க. நான் அமைதியா இல்லை, முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய முதல் ப்ரையாரிட்டி ஆண்டவருடைய ராஜ்யம்தான். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுறேன். ஆண்டவரின் தேவைகளை எல்லாம் சந்திப்பாரு, குறைகளெல்லாம் நிறைவாக்குவாரு, வேணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருப்பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமாக நடக்கும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காக, அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை முழுவதுமாக கொடுக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். பிசாசின் கிரியைகளை அழித்து தேவரீர் எங்களுக்கு ஜெயம் தந்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. சமாதானத்தோடு இருங்க. ஆமேன்.